தீபிகா, வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழ் 97 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் நீக்கப்பட்ட நிலையில் புதிதாக வாக்காளர் பட்டியலில் இணைப்பதற்கான கால அவகாசம் நேற்றோடு நிறைவடைந்த நிலையில் இன்று மீண்டும் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இதனால் விடுபட்ட வாக்காளர்கள் மீண்டும் விண்ணப்பித்து வாக்காளர் பட்டியலில் தங்களது பெயர்களை சேர்த்துக் கொள்ளலாம். இதற்காக 3வது முறையாக வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல், இந்த ஆண்டு மே மாதம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் சிறப்பு தீவிர திருத்தத்தின் மூலமாக 97 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீக்கப்பட்டதால் இது தேர்தலில் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்று புகார் எழுந்தது. இந்த சூழ்நிலையில் நீக்கப்பட்டவர்கள் மற்றும் பெயர் திருத்தம் செய்யப்பட்டவர்கள், மேலும் இந்த வாக்காளர் பட்டியலில் இந்த புலம்பெயர்ந்தவர்கள் உள்ளிட்டோர் மீண்டும் அவர்கள் வசிக்கும் இடங்களில் வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கு ஏதுவாக வரும் 30ஆம் தேதி வரை இந்த புதிதாக வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்ப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நேற்று ஒரே நாளில் 13 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்காக விண்ணப்பித்திருந்த சூழ்நிலையில் இதுவரை 13,03,487 பேர் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று விண்ணப்பித்திருந்தார்கள். 97 லட்சம் பேர் நீக்கப்பட்ட நிலையில் 13 லட்சம் பேர் மீண்டும் விண்ணப்பித்திருப்பதால் மேலும் இந்த பட்டியலில் நீக்கப்பட்டவர்கள், இடம்பெறாதவர்கள் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான கால அவகாசம் மேலும் 10 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 நாட்களுக்குள் புதிதாக வாக்காளர் பட்டியலில் சேர்வதற்காக 6A படிவத்தை பூர்த்தி செய்து இந்த விண்ணப்பத்தை 30ஆம் தேதிக்குள் வழங்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் கால அவகாசம் அளித்து உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் தீவிர வாக்காளர் திருத்த சட்டத்தின் கீழ் SIR-இன் கீழ் நீக்கப்பட்ட அல்லது புலம்பெயர்ந்தோர் பட்டியலில் இருந்து இருப்பதால் விடுவிக்கப்பட்ட அந்த புதிதாக சேர விரும்பும் வாக்காளர்கள் அனைவரும் வரும் 30ஆம் தேதி வரை புதிய வாக்காளர் படிவங்களை அந்த வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதற்கான படிவங்களை அளிப்பதற்கான கால அவகாசம் மீண்டும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 30ஆம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் இணைவதற்காக அவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிப்ரவரி 17ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் நபர்களே வரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்பதால் இந்த கால அவகாசம் மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கால அவகாச நீட்டிப்பை வாக்காளர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. தீபிகா.